கைஸ் நான் உங்க இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேரேஜ் வந்து ஒரு எம்டி வந்து ஒரு மேஜர் டூ கம்ப்ளைண்ட் வந்துச்சு. திடீர்னு ரன்னிங்ல போகும்போது சவுண்டு கடிச்சா இருக்கே, ஆனால் என்ன தெரியலன்னு சொன்னாரு. சரி சார் டோ பண்ணிட்டு வாங்க என்னன்னு சொல்லி நம்ம ரீசன் பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் நான் கைட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் வே கட்சோட இது உடஞ்சிச்சு. கேட்டேன் சார் ஒன் வே கட்சி உடஞ்சிதுன்னு. சார் நான் இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணா இருக்கேன் சார், அப்போ எப்படி யாருக்கே உடையும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச ரீசன் எதனால உடஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோக்கல் போல்டு போட்டாலும் உடையும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா போல்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சு லோக்கல் போல்ட்டு தான் போட்டுருக்குறாங்க. போட்டு மேலே வந்து இது அடாப்டர் பேஸ்ட் இருக்கும். அந்த அடாப்டர் பேஸ்ட்டு தான் இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் போல்டு வந்து உடையாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உடஞ்சி கேஸே டேமேஜ் பண்ணியிருக்குது. ஆனால் இது இன்னும் பெருசாக இல்லை, லைட்டாக எம்ஏரில் கிளியர் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். நீ என்ன இருக்கே சொல்ல வரீங்க இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி நம்ம ஓட்டுறதுலாம் பெருசு இல்லை. ஒரு வண்டி காசு கொடுத்து வாங்குறோன்னா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாருமே சொல்றீங்க கமாண்ட்ல மெக்கானிக் மேலே தப்பு, மெக்கானிக் மேலே தப்பு இல்லை, ஓட்டுறவங்க மேலேயும் தப்பு. ஏன்னா ஒரு பொருள் வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியாக போட்டிங்கன்னா லைஃப் வரும். நீங்கள் காசு இல்லை அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் உடஞ்சி ரோட்டில் நிற்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரிஜினல் பொருளாக மெக்கானிக்கிட்ட வாங்கி கொடுங்க, ஒரிஜினலாக போடுங்க. அதனால தான் ஒரு சின்ன அட்வைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எல்லாரையும் சந்திக்கிறேன்.